இனிய மாலை வணக்கம். இது ஒரு அழகானதொரு நிகழ்வு. முன்னாடி நித்யா மேம் என்கிட்ட சொல்லும் பொழுது திருச்சியில தான் பண்ணணும், ஸ்ட்ரைட்டா ஹீரோ தானா இந்த காமெடி ஆக்டர் வில்லனா அப்படின்னு இருக்க மாதிரி திருச்சி தான் வேணுமா அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பா திருச்சி தான் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க. ஏன்னு கேட்டா, இல்லைங்க மைய பகுதி கண்டிப்பா நான் இங்கேதான் வெளியிடணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மதுரையில இருந்து அவங்க எப்படி வருவாங்க? கடந்த வாரம் நிகழ்ச்சி பண்ண ஒரு கிராமம் சார்ந்த சூழல்லாம் இங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும், அது வேணாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா, இல்ல மார்ச் தான் வேணும் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஏன்னா மார்ச் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு மாதம், மகளிருக்கான ஒரு கொண்டாட்டம் நிறைந்த மாதமா கொண்டாடிட்டு வரோம். மா அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மகளிரை, ஒரு பெண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாவும் இருக்கு. ரொம்ப வைராக்கியமா இருந்து திருச்சியில நினைச்சதை சாதிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரு முதல் கவிதை நூல் அப்படின்றத சொல்றாங்க. முன்னாடி நான் எழுதினேன், நான் என்னை தலைவனா பாவிச்சுக்கிட்டு நான் எழுதினேன் அப்படின்ற செய்தியெல்லாம் அதுல பதிவு செஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகா அதுல பதிவு செஞ்சிருக்காங்க. அன்று முழுவதும் உன்னை தேடினேன், காணவில்லை, அரை மனது எனக்கு, முழு நிலவையும் அந்த தலைவனையும் ஒப்பிடுறாங்க. ஏன்னா உன் அரை நிலவும் அந்த உன்னில் பாதி நானும் அப்படின்ற ரொம்ப ஒரு ஆழமான வரிகளை பதிவு செஞ்சது ஒரு முதல் கவிதையோட ஒரு யதார்த்தமான வார்த்தைகளாவே. இதுல ஒரு ஆழங்கால் பட்ட ஒரு துறையில் சார்ந்தவர்கள் மட்டுமே இந்த மாதிரி ஒரு சொல்லாடலையும் இது மாதிரி ஒரு கவிநயத்தில் ஒரு ஆழத்தையும் பதிவு செய்ய முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப நாசுக்கா கவிதைகளை சில சொல்லாடல்களை கையாளணும். அதுல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது யாருக்குமே புரியாது, உனக்கு நாம சின்ன பிள்ளையா இருந்தா நமக்குமே புரியாது, பள்ளி பருவத்துல நம்ம இல்ல, நான் இருக்கும் போது உன்னை கண்டிருந்தால், நீ என்னை தொட்டிருந்தால் அன்றே மறந்திருப்பேன், ஆனால் நான் உன்னை பார்த்த போது எனக்கு வயது டாட் டாட் டாட். அவ்வளவுதான், என்னோட வயசு சொல்ல. ஏன் அப்படின்னா, சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய சங்க இலக்கிய மரபு, மொழிக்கு மட்டுமல்லாது வாழ்க்கைக்கும் இலக்கணம் வகுத்த மரபு எதுனா நம்முடைய தமிழ் மரபு. நம்ம தமிழ் மரபுல எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றத, இப்படிதான் வாழணும் அப்படின்றது தொல்காப்பிய பொருளதிகாரத்துல வாழ்வியலுக்கான இலக்கணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ தலைவன் தலைவின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னார் வீட்டு பொண்ணு இன்னார் வீட்டு பையன் கூட சொல்ல மாட்டாங்க. இலக்கியங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெயர்கள் குறிப்பிடப்படாது. ஒரு பத்மாவோ ஒரு பிரியாவோ ஒரு அம்மாவோ அப்படின்ற சொல்லாடல்கள் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த தலைவியை பார்த்தேன், தலைவனை பார்த்தேன், தோழியை பார்த்தேன், இப்படிதான் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படின்னா ஒருவருடைய பெயரை சுட்டி சொல்லக்கூடிய மரபு நம்முடைய தமிழ் சமூகத்தில் இல்லை. அது எங்க அப்படின்னா அகத்திணை இல்ல, புறத்துல வேணா பயன்படுத்துவாங்க. புறம் அப்படின்னா நம்ம போர் சார்ந்து கொடை சார்ந்து, நான் இவங்களுக்கு இவ்வளவு பொருளை கொடுத்தா இவன், இந்த மாதிரி இவ்வளவு யானைகளை ஆட்கொண்டா இவன், இந்த போர்ல வெற்றி பெற்றான், இப்படின்னு போர் சார்ந்து புறம் சார்ந்து நம்முடைய பெயர்களை அகத்தினை சார்ந்து காதல் சார்ந்து இந்த வாழ்வியல்ல எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம். அங்க பார்த்தோம் அப்படின்னா மொழிக்கு மட்டும்தான் இலக்கணங்கள் இருக்கு. ஆனா மொழிக்கு மட்டுமல்லாது வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த அந்த பெருமைய இவங்களுடைய கவிதைகள்ல அப்படியே பதிவு செஞ்சிருக்காங்க. நான் உன்னை பார்த்த போது எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு, வயது மிஸ் ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு. மறுபடியும் பார்க்கும்போது அதனால்தான் மறக்கவே முடியவில்லை. ஏன்னா ஒரு 10 பருவத்துல இந்த காதல் இயல்பாதான் எல்லாருக்கும் உள்ளது. அது எப்படி நமக்கு உடல் சார்ந்த ஒரு நோய்வாய்ப்படுறோமோ அதே மாதிரி காதல் அப்படின்றது உடல் சார்ந்தது. அந்த உடல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப அழகா அந்த வயதை கூட ரொம்ப நாகரிகமா பதிவு செஞ்ச ஒரு தொனி இருக்கு இல்லையா, அது ஒரு கவிதையின் ஆழத்தை அது குறிப்பிடுது. அதே மாதிரி பாரதியாரை கூட அவங்க கவிதையில கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு பாரதியார் இது வேணும் அது வேணும்னு கேட்டிருக்காரு, காணி நிலம் எல்லாம் கேட்டிருக்காரு. ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு நீந்தான் வேணும் அப்படின்னு தன்னை ஒரு தலைவனா பாவிச்சு ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது ரொம்ப பிடித்த கவிதைன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாள் உனக்கு அழைப்பு விடுக்கிறேன், நீ என் தனியிடம் நோக்கி வருகிறாய், கூப்பிட்டீர்களாமே என்ன அப்படின்னு கேக்குறாங்களாம். உடனே முழிக்கிறாங்களா, இல்லையே ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த சொல்லாடல் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஊமை கொடுத்துக்கிட்டே வராங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. என் மனம் மாங்குழந்தை சுவைத்த குயிலாகிறது, என் வாய் கரும்பே இன்னொரு கரும்பை கடிக்கும் காட்சி இதோ இதோ அப்படின்னு பாடி நினைக்குதான். உங்களுக்கு நினைப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் கேக்குறாங்கன்னா, பல நாட்கள் உன் பின்னால் தொடர்ந்து வருகிறேன், பண்ணையாருக்கு பின்னால் வரும் கூலிக்காரனை போல. நமக்கு இந்த சமூகத்துல நம்ம முன்னோக்கி நகர்ந்துட்டோம் அப்படின்றத பாக்குறோம். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா உதாரணத்துவத்தை ரொம்ப அழகா இந்த காதல் கவிதையில ரொம்ப அழகா பதிவு செஞ்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பாதத்தில் ஒட்டி இருக்கும் செருப்பை போல் எனினும்
பாதத்துல ஒட்டிருக்க செருப்பை நம்ம என்ன செய்யணும், வீட்டுக்கு வெளியில கழட்டி போட்டு வந்துருவோம், வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போக மாட்டோம். இந்த காதல்ல எப்படின்னா, காதலிக்கிற பொண்ணை வீடு வரையும் நம்ம உள்ள போக அழைச்சிட்டு போக முடியுமா அப்படின்னா போக முடியாது. நம்ம தமிழ் சமூகத்துல ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. உன் கூடவே வருகிறேன், பாதத்தில் ஒட்டி இருக்கும் செருப்பை போல், எனினும் உன் வீட்டிற்குள் நுழையும் போது என்னால் பின்தொடர முடியவில்லை, கூட வர முடியவில்லை, நின்றவாறே பார்க்கிறேன். என் எல்லையில் நாடு கடத்தப்பட்ட ஒரு தேசாபிமானி தன் நாட்டை ஏக்கத்தோடு பார்ப்பதை போல. எவ்வளவு அழகா முதலாளித்துவத்தை அப்படியே தொட்டு ரொம்ப அழகா அப்படி வரிசையா அவங்க சொல்லாடல்களை பயன்படுத்தும் பொழுது, இது முன்கூட்டியே நான் எழுதினேன் மேம் இந்த கவிதையை அப்படின்றாங்க. ரொம்ப ஆழங்கால் பட்டு தமிழ் மரபை உள்ள வைக்கிறாங்க, இலக்கிய மரபை உள்ள வைக்கிறாங்க, வாழ்வியலுக்கான இலக்கணங்களை உள்ள வைக்கிறாங்க. ஒரு முதலாளித்துவத்தை சமூகத்தை அப்படியே படம் காமித்து ஒரு காதல் கவிதையில இதெல்லாம் கொண்டு கொடுக்க முடியுமா? காதல் அப்படின்னா நம்ம சமூகத்துல இப்ப பாக்குறோம், நவீன தொழில்நுட்பத்துல என்ன மாதிரி வியூல போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம அன்றாடம் தினமும் பார்த்துட்டு இருக்கோம். காட்சிப்படுத்தப்படுறதுல ரொம்ப அபத்தமா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ரொம்ப தொடுதல் இல்லாத காதல்லாம் இந்த தொலைக்காட்சியில காமிப்பாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப நாகரிகமா ஒரு தலைவன் தலைவியோடைய காதலை ரொம்ப அழகா அதை படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சிறப்பான நூல். அவசியம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ளார்ந்து உள்வாங்கி வாசித்தால் அப்படின்னா ரொம்ப இயல்பா ரொம்ப அழகா உள்ள நூல் அது. அவசியம் எல்லாரும் பகிருங்க. இன்னும் தொடர்ந்து ஒரு ஆசிரியர் ஒரு எழுத்து படைக்கப்படும் பொழுது ஒரு ஆசிரியர் கிட்ட இருந்து இந்த சமூகம் பலப்பெறும். இந்த கவிதை நூல்ல என்ன வந்துட போகுது, நிறைய பேர் யோசிக்கலாம், கவிதை எழுதுற என்ன கிடைச்சிட போகுது, ஒரு பெண் எழுத என்ன கிடைச்சிட போகுது, எதையாவது ஒரு உலகத்துல மாத்திரம் நினைச்சோம் அப்படின்னா முதற்கட்டமா இந்த எழுத்துக்கள், இந்த படைப்புகள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தோம்னா மட்டும்தான் இந்த சமூகத்துல ஓரளவேனும் நகர்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். மொழி வளத்தையும் தாண்டி சமூகத்துடைய பிரச்சனைகள், நமக்கு உள்ள எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, அதெல்லாம் எங்க பேச முடியும்னா எல்லா இடங்களையும் நம்ம போய் தனித்தனியா பேச முடியாது, ஒரு நூலால் மட்டுமே பேச முடியும். இப்போ ஒரு ஆசிரியர் படைக்கும் பொழுது நிச்சயம் அந்த படைப்புகள் உலகம் எங்கும் பறைசாற்றப்படும். அடுத்த தலைமுறையை வளர்த்து விடுற பொறுப்பு ஆசிரியருக்கு இருக்கு. இப்போ ஒரு நல்லாசிரியர் விருதாளர் இந்த நூல் படைச்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது இன்னும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்காக படைக்கப்பட வேண்டும். இவங்க சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க 2 நூல்கள் அப்படின்றது. நான் தொல்காப்பிய உரை எழுதியிருக்கேன், சங்க இலக்கியங்களுக்கு உரை எழுதியிருக்கேன் என்னுடைய நூல்கள்ல. அப்புறம் பார்த்தோம்னா சிறார் இலக்கிய பக்கம் சமீபமா நான் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்கேன். குழந்தைகளுக்காக பார்த்தோம் அப்படின்னா உணவு குறித்த புரிதல் குறித்த கேக்கின் பிறந்த நாள், சிறார் பாடல் எழுதியிருக்கேன். பள்ளி கல்வித்துறையில என்னோட நூல் எழுதப்பட்டிருக்கு. பார்த்தா டுடுபு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சாலை விபத்துல இந்த டீனேஜ் பசங்க எல்லாம் வண்டி எடுத்துட்டு ஓட்டுறாங்க இல்லையா, அது குறித்த ஒரு கதை வெளிவரவிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நெகிழி துண்டுகள் குறித்து அந்த அவேர்னஸ் குறித்து, அதுக்கப்புறம் சாதியம் குறித்து, மதம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து, இது மாதிரி குழந்தைகளுக்காக தொடர்ந்து என்னுடைய படைப்புகள் வெளிவந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஆசிரியராக நித்யா மேடம் அவர்களும் இங்கே உள்ள ஆசிரியரோ இல்ல மற்றவர்களோ நிச்சயம் குழந்தைகளுக்காக இலக்கியங்கள் படைக்கப்படணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆக சிறந்த ஒரு பொன்னான ஒரு நிகழ்வு. ஓரிரு வார்த்தைகள் தான் பேச சொன்னாங்க, எனக்கு தெரியும் நேரம் ஆயிடுச்சு. இங்க இதுக்கு மேல ஒரு 5 வார்த்தை பேசின எக்ஸ்ட்ரானா அவ்வளவுதான் முடிஞ்சது. நைட்டு இங்கதான் எல்லாரும் தூங்கணும் அப்படின்றது. சிறப்பான ஒரு நிகழ்விற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பளித்து என்னை அழைத்து நித்யா மேம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய தோழமைகள் அனைவருக்கும் நம்முடைய பத்திரிகை திருச்சி ஃபாஸ்ட் நியூஸ் பத்திரிகை அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.